பல விவசாயிகள் தென்னை மரத்தில் காய் கம்மியாக இருக்குது, வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நாம் அதுக்குண்டான தீர்வை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். இந்த தோப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலைப்பேட்டை இலுப்பநகரம் இந்த ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 2.5 ஏக்கரு. இதில் 150 மரம் இருக்குது. நாம் ஆல்ரெடி இந்த தோட்டத்துக்குண்டான சாயில் டெஸ்ட்டும் வாட்டர் டெஸ்ட்டும் எடுத்து நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அதில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் முழுசாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீடியோவோட அர்த்தம் புரியும். நாம் இப்போ இந்த தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஆர்கானிக் கார்பன் கம்மியாக இருந்துச்சு இந்த தோட்டத்தில். அடுத்து நைட்ரஜன் அளவு கம்மியாக இருந்துச்சு, போரான் சத்து கம்மியாக இருந்துச்சு, பொட்டாசியம் சத்தும் கம்மியாக இருந்துச்சு. இதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்கானிக் கார்பனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு மீன் அமிலம் நம்ம இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கார்பனை இது இயற்கையாகவே அதிகப்படுத்தி கொடுக்கும். இதில் மொத்தம் 150 மரம் இருக்குது. அதனால் நாம் இப்போ ஒரு மரத்துக்கு 10 லிட்டர், அதாவது 100 ml மீன் அமிலம் 10 லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணி நாம் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இங்கே வாங்க, நான் உங்களுக்கு அதை தெளிவாக காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட பிராண்டான சஸ்டைனபிள் சாயில் சிஸ்டம் மீன் அமிலம் நாம் இப்போ கொடுத்துட்ருக்கோம். இந்த ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். 200 லிட்டர் ட்ரம்மு இது. இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஊற்றி மீதி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஆட்கள் இந்த தோட்டத்துக்கு மீன் அமிலம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு மரத்துக்கு 10 லிட்ரு வீதம் ஒரு மரத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலம் கொடுக்குறனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும், காய் பிடிப்பு திறன் அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரம் சோர்வலாக இருந்துச்சுன்னா இது நல்லா ஊக்கப்படுத்தி கொடுக்கும். நாம் தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி போட்டு இந்த மாதிரி இந்த முறையில் நாம் உரம் கொடுத்துட்ருக்கோம். ஒரு மரத்துக்கு 10 லிட்டர் வீதமாக இந்த மாதிரி ஓரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா வேர் தீனி வேர் இந்த ஓரத்தில் தான் இருக்கும். நம்ம வேர் ஓரத்தில் நம்ம கொடுக்கக்கூடாது. இந்த மட்டையோட நுனி எங்கே இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். இப்போ வட்டப்பாத்தி பார்த்திங்கன்னா 4 அடி நீளத்தில் வட்டப்பாத்தி நம்ம போட்டிருக்கோம். இங்கே பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலை நல்லா வைக்கிது, ஆனால் காய் பூரா உதிருதுங்க. அதுதான் விவசாயியோட கேள்வியாக இருந்துச்சு. அதனால் நம்ம இப்போ முதல்ல மீன் அமிலம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எருக்கு கரைசல் நம்ம கொடுக்குறோங்க. எருக்கு கரைசல் கொடுத்ததுக்கப்புறம் 20 நாள் கழித்து மண்புழு உரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியாக கொடுக்க போகிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க மக்களே, இன்னும் 15 நாளில் இதுக்குண்டான ரிசல்ட் தெரிய வரும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் 15 நாள் வீடியோ நான் போடுறேன். இந்த மாதிரி இயற்கை விவசாய ரகசியங்களுக்கு நமது தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.